ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் பாத்திரத்தை பார்த்தாலே நமக்கு தலை சுற்று வந்துடுங்க. சமைச்சிலாம் முடிச்சிடலாம், ஆனால் அந்த பாத்திரம் தேய்க்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப பெரிய வேலை. எவ்வளோ பாத்திரம் கிடந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக நீங்கள் பாத்திரத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. வீடியோ இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஈக்கு துடைப்பம் இருக்குல்லாங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருக்கும்போது அப்படியே கலண்டு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லூஸ் ஆகிருங்க. நம்ம சணல் கயிறு வச்சு கட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கீழே வந்து இப்படி தட்டி தான் பெருக்க வேண்டியிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உருந்து அவ்வளவுமே வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு அருமையான டிப்பு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தொடப்பத்தில் கட்டியிருக்கேன் இந்த சணலை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து பழைய சாக்ஸ் எடுத்திருக்கேன், குழந்தைங்களோடது. இது வந்து போட முடியாத லூஸான சாக்ஸு தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டான சாக்ஸு நிறையா வச்சுருப்பீங்க, அந்த சாக்ஸு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த பாதிக்கு கொஞ்சமாக மேலேருந்து கொஞ்சமாக நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது இது வந்து ஒரு பேண்ட் மாதிரியே கிடைக்குங்க நமக்கு. இதை வந்து நம்ம கலராக நீங்கள் சாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணாத சாக்ஸு இதெல்லாம் நம்ம தலைக்கு கூட சாரிக்கு மேட்சியாக சுடிதாருக்கு மேட்சியாக கூட பேண்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேண்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண இந்த சாக்ஸை வந்து நம்ம தொடப்பத்தில் மாட்டி விட்டுக்கலாம். இப்படி ஒரு சுற்று நீ மாட்டி விடுங்க. லூஸாக இருந்தது அப்படின்னா இன்னொரு சுற்றுக்கும் நல்லா நம்ம டைட்டாக மாட்டி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் பேண்ட் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லூஸாக இருக்குது, தூர போடக்கூடிய கண்டிஷனில் இருக்குதுன்னா அதை கூட வந்து இந்த தொடப்பத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து 2 சுற்றுக்கு போட்டுக்கலாம். என்னோடது 2 சுற்றுக்கு வருது, அதனால் நல்லா டைட்டாக 2 சுற்றுக்கு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தூக்கி தூர போடக்கூடிய வேஸ்ட்டான தொடப்பம் எதுவும் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மாட்டி நீங்கள் வந்து பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடப்பத்துலேருந்து ஒரு குச்சி கூட வெளியிலே வராதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தூக்கும்போது இந்த மாதிரி தட்டி தூத்து விடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் தூக்கி தூர போடக்கூடிய சாக்ஸ் எந்த சாக்ஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் பழைய சாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி தூக்கி தூர போடாதங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சோப்பு எடுத்திருக்கேங்க, விம் சோப்பு. நீங்கள் எந்த சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ பாத்திரம் தேய்க்க அந்த சோப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 5 ரூபா சோப்பு தாங்க. இந்த கவரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சின்ன சோப்பாக தான் இருக்குது. இப்போ இவ்வளோ சோப்பையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சோப்பில் கொஞ்சமாக ஒரு சைடாக தான் நம்ம வந்து துருவி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கேரட் துருவி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த கொஞ்சமாக தான் நம்ம வந்து இதை துருவி எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. இந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து துருவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக துருவலை. இப்போ இதை வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து நான் வந்து துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ இது இவ்வளவும் நமக்கு மிச்சம் தான். நம்ம 5 ரூபா சோப்பு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சோப்பை. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இன்னொரு பாட்டிலில் நம்ம வந்து சேர்த்து எடுத்து ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜூஸ் பாட்டிலில் தான் நான் வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன், சின்ன ஹோலாக. இப்போ இந்த பாட்டிலில் தான் நான் ஊற்றி எடுத்துருக்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஊசி வச்சு சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து தெளித்து விட்டு நமக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிங்கு நிறையா பாத்திரம் இருக்குது. இதில் இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற அந்த சாப்பிட்டுட்டு போடுற கழிவெல்லாம் நம்ம தூர எடுத்துடணும். தூர எடுத்துட்டு பாத்திரத்தை மட்டும் இப்போ போட்டுக்கலாம். கழிவெல்லாம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோப்பு லிக்விடை வந்து எல்லா பாத்திரத்துலையும் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த சோப்பு லிக்விடு வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. இவ்வளவும் நம்ம தொளிச்சு விட்டுருக்கிறது மட்டும்தான். இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பர் எடுத்து இப்போ வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க.
நம்ம தெளித்து விட்டு இந்த சோப்பை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ முறைலாம் வருதுன்னு பாருங்கள். நல்ல பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நம்ம சோப்பு தொட்டு தொட்டு ஒவ்வொரு வாட்டியும் தேய்க்கும் போது நமக்கு டைம் தான் அதிகமாகும். ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதேமாதிரி நம்ம சோப்பு ஒவ்வொரு டைமும் தொட்டு தொட்டு தேய்க்கும் போது நமக்கு கையில் கூட அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் லிக்விடாக செஞ்சு நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து சோப்பும் ரொம்ப கரையாது. இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே பாக்ஸில் வச்சுருப்போம், சோப்பெல்லாம் கரைஞ்சிரும். இந்த மெத்தடில் வந்து நம்ம எவ்வளோ பாத்திரம் நமக்கு சேர்ந்தாலும் கூட ரொம்ப ஈஸியாக வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் நான் பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் நான் கழுவியும் எடுத்துக்கிறேன். நமக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். கழுவிட்டு அந்த சோப்பை வச்சு லைட்டாக நம்ம சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து கம்மியான நேரத்தில் எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சிட்டேன்னு பாருங்கள். நமக்கு வந்து சோப்பும் மிச்சம், நம்ம தேய்க்கிற டைமிங்கும் மிச்சம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க. சிங்கு நிறையா நமக்கு எவ்வளோ பாத்திரம் இருந்தாலுமே நம்ம வந்து அசால்ட்டாக வந்து தேய்ச்சிட்டு வந்துடலாம். இந்த டிப்பை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, பூண்டுலேருந்து தோல் உரிக்கும் போது நான் அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இனிமேல் வந்து பூண்டோட தோலை வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி தூர போட்டுறாதுங்க. இப்போ ஒரு கர்ச்சிப்பு வச்சுருக்கிறேன். இந்த பூண்டோட தோலெல்லாம் இந்த கர்ச்சிப்பில் கட்டிட்டு நல்லா ஒரு மூட்டை மாதிரி நம்ம வந்து இதை கட்டி எடுத்துக்கலாம். மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்கள் முடிச்சு போடணும்னு போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ரப்பர் பேண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். நான் வந்து இதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ரெண்டு சுற்றில் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து கை கால் வலி, மூட்டு வலி, இல்லை குறுக்கு வலியெல்லாம் இருந்துச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு இந்த பூண்டு நம்ம கட்டி வச்சுருக்கலாம் அந்த மூட்டையை வந்து நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம குறுக்கில் எங்கெல்லாம் நமக்கு கால் கையெல்லாம் உழையுதோ அந்த இடத்துல வந்து ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கை கால் வலி எல்லாமே போயிடுங்க. அதேமாரி தலைவலி இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தலைவலியும் போயிடும். இந்த பூண்டுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லாவே நமக்கு வந்து பெயின் வந்து கேட்குங்க. இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு கை கால் குறுக்கு வலி எதுவும் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த மூட்டையில் இருக்கிற அந்த பூண்டு வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்படி ஒத்தனை கொடுக்கணும். நம்ம பக்கத்துலேயே இருந்து லைட்டாக சூடாக்கி ஒத்தனை கொடுத்தா கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப்புக்கு இருந்தால் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். பேக்லலாம் ஒத்தனை கொடுக்கறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.